இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் என்னையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை கூறி தூங்குகிறேன். இன்றைய தினம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியல் முழுமையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியல் முழுமையாக வெளியிடப்பட்டுவிட்டது. இந்த தமிழகத்தினுடைய இரண்டு மிக பெரும் கட்சிகள், தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற இனிமேலும் ஆளப்போகின்ற இந்த இரண்டு கட்சிகளுடைய வேட்பாளர் பட்டியலில் ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை என்பது மிகுந்த வேதனைக்குரியது. இவர்கள் இருவரும் சமூக நீதி பேசுகின்ற கட்சிகள். இவர்கள் பெரியார் வழி வந்தவர்கள், அண்ணா வழி வந்தவர்கள் என்பதாக தங்களை கூறிக்கொண்டு அனைத்து சமூகத்துக்குமான கட்சி, நாங்கள் சிறுபான்மை காவலர்கள், சிறுபான்மை அரண் என்பதாக கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு கட்சியினருடைய வேட்பாளர் பட்டியலிலுமே இஸ்லாமியர்கள் ஒருவருமே இல்லாமல் இருக்கிறது ஏமாற்றத்திற்குரியது. இதில் பார்த்தோமானால் எங்களுக்கு வாக்களிக்காதவர்களும் வருத்தப்படும் அளவிலே எங்களுடைய ஆட்சி நடைபெறும் என்று கூறிக்கொண்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தங்கள் கூட்டணியில் உள்ள பிற இஸ்லாமிய கட்சிகளுக்கு கூட முஸ்லீம் லீக்கை தவிர மற்ற கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகளுக்கு இடம் ஒதுக்கி தராமல் வஞ்சித்துள்ளார். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் பாரதிய ஜனதா தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரி, அதனால் பாரதிய ஜனதா அந்த பக்கம் இருக்கிறதுனால இவர்கள் வேறு வழி இல்லாமல் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் என்பதாக மமதை கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் இப்போ இந்த கட்டத்தில் அதிமுகவும் அதே இடத்தை பின்பற்றி கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு புள்ளி உரம் என்ன சொல்லுதுன்னா, தமிழகத்தில் 7 விழுக்காடு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்பதாக இப்போ அரசு புள்ளி உரம் கூறுது. இந்திய அளவில் 13 விழுக்காடு இஸ்லாமியர்கள் இருப்பதாக புள்ளி உரம் கூறுகிறது. அது நடைமுறை கணக்கு வேறாக இருந்தாலும் அரசு புள்ளி உரங்கள் படியே நாம் பேசுவோமானால் 7 விழுக்காடு என்பது 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கணக்கெடுத்தோமானால் ஒரு சராசரியாக ஒரு 17-18 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும். ஆனால் அவ்வளவு பேர் இருக்கிறார்களா என்றால் இல்லை. ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறார்கள். இதாவது இந்த சட்டமன்றத்தில் தான் இந்த 6 பேர் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் அப்படித்தான் இருந்தாங்க. நீங்கள் அந்த சட்டமன்ற தேர்தலிலும் கூட திமுக அதிமுகவினர் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பளிக்கிறது இல்லை. ஏன் என்னன்னு தெரியல. அந்த கட்சிகளில் இஸ்லாமியர்களே இல்லாமல் இருக்கிறார்களான்னா இல்லை, அந்த கட்சிகளில் இஸ்லாமியர்கள் தான் மிகுந்த துடிப்போடு அந்த கட்சிக்கு விசுவாசங்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உள்ளாட்சி பிரதேசத்தை பார்த்தோம்னா இப்போ கடைசியாக நீங்கள் காரைக்குடி மாநகராட்சி அறிவிப்போடு சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25 மாநகராட்சி இருக்குது. அதில் 7 விழுக்காடு இஸ்லாமியர்கள் வரணும்னா அதில் பார்த்துங்க கிட்டத்தட்ட 2 மேயர்கள் இருக்கணும். ஆனால் ஒரு மேயர் ஒரு துணை மேயர் கூட இல்லை. அதே மாதிரி 400 சொச்சம் ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்களில் இஸ்லாமியர்கள், துணைத் தலைவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை. நீங்கள் இந்த முறையில் இந்த நடப்பு ஆண்டில் நகராட்சி மன்ற தலைவர்களில் தான் ஓரளவுக்கு அந்த பிரதிநிதித்துவத்தை சமன்படுத்தும் நோக்கத்தில் இஸ்லாமிய தலைவர்கள் இருக்கிறார்கள். மற்ற 12,000 சொச்சம் ஊராட்சிகளில் இருக்க ஊராட்சி மன்ற தலைவர்களில் இல்லை. இதனால் தலித்துகளுக்கு எப்படி இடஒதுக்கீடு அரசியலில் இருக்கோ அது மாதிரி தனி இடஒதுக்கீடு இருக்கோ, அதுபோல் இஸ்லாமியர்களுக்கும் தனி இடஒதுக்கீடு அரசியலில் தொகுதிகளில் சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் அமைக்கப்படணும். நீங்கள் சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் இஸ்லாமியர்களுக்கு தனி தொகுதி ஒதுக்குவது கூட ஒன்றிய அரசின் கையில் இருக்குது அப்படின்னு இன்றைய திமுகவுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையை விரித்தா. ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீடு அளிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குது. அப்போ மாநில அரசு அதுக்கான சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உள்ளாட்சிகளில் கூட இஸ்லாமியர்களுக்கான தனி தொகுதிகளை அந்த மேயர் இடங்களில் எப்படி தலித்துகளுக்கு இருக்கோ அதுபோல் இஸ்லாமியர்களுக்கான மேயரிடம், ஒன்றிய தலைவரிடம் இது மாதிரியான இடஒதுக்கீடை இஸ்லாமியர்களுக்கு தனி தொகுதிகளை ஒதுக்குவதற்கு திமுக நடவடிக்கை எடுக்கணும். அதிமுகவும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்கணும். இந்த தேர்தலில் வாக்குறுதியாவது அவர்கள் கொடுக்க வேண்டும். இந்த 2 கட்சிகளுமே தொடர்ந்து இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு வஞ்சித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த நடப்பு நாடாளுமன்றத்துக்கு அறிவித்த வேட்பாளர் பட்டியலில் நமக்கு தெரிய வருது. இவர்கள் இந்த போக்கை கடைபிடிக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீர்களானால் இஸ்லாமியர்களுடைய வழிகாட்டி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஆட்சி காலத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு, ஆட்சியாளராக இருக்கும் பொழுது கூட பிற கோத்திரத்தாருடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள்.
நமக்கு வந்து அது வந்து முன்மாதிரியாக இருக்குது. நம்ம இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு முன்மாதிரியாக ரசூலுல்லாஹ் வந்து பிற கோத்திரத்தாருடன் பிற சமூகத்தாருடன் ஒப்பந்தம் போட்டு அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுதும் அந்த எல்லை பாதுகாப்புக்கும் தேசத்துடைய நாணயம் இது போன்ற விஷயங்களுக்கும் அவர்கள் வந்து ஒப்பந்தமிட்டிருக்கிறார்கள். இதைத்தான் வந்து மாவீரன் ஷஹீத் பழனி பாபாவும் சமூகங்களின் கூட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதாக அடிக்கடி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பேசி வந்தார்கள். அதை பார்த்து அஞ்சு தான் அவர் வந்து பாசிச சக்திகளால் வந்து கொலை செய்யப்பட்டார். அப்போ நமக்கு வந்து இது போன்ற சமூகங்களின் கூட்டமைப்பை உருவாக்கணும். முதல்ல இஸ்லாமிய சமூகம் கூட்டமைப்பாகணும். பிறகு பிற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களோட ஒரு கூட்டமைப்பாக உருவாகி இந்த அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கணும். ஏன்னா நாம் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நாம் போய் வென்றெடுக்க முடியாது, நாம் தனித்து நின்று. அதனால் சமூகங்கள் கூட்டப்பை உருவாக்கி வென்றெடுக்கணும். நாம் அப்படி வந்து முன்னேறி வந்தாலும் கூட இந்த இருபெரும் கட்சிகளும் தமிழகத்தை ஆளுகின்ற இந்த இருபெரும் கட்சிகளும் இஸ்லாமிய சமூகம் அரசியல் பிரதித்துவம் பெறுவதையோ அதிகாரம் பெற்று விடுவதையோ அவர்கள் மனதளவில் ஏற்கவில்லை. உதட்டளவிலே அவர்கள் பேசுவதை அவர்கள் உள்ளத்தளவிலே நடைமுறைப்படுத்த தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு இந்த தேர்தல் வரைக்கும் இந்த சமூகம் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இனிமேல் நமக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் காட்டி தந்த வழியிலும் பழனி பாபா அவர்கள் நமக்கு அடிக்கடி பிரசங்கம் செய்த அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் சமூகங்களின் கூட்டமைப்பை உருவாக்கி அரசியல் அதிகாரத்தை வெல்லக்கூடிய இடத்திற்கு நாமே செல்ல வேண்டும். இந்த கட்சிகள் எப்படி பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் இஸ்லாமியர்களை வஞ்சித்ததோ, பாரதிய ஜனதா வந்து எதிரி நேரடியாக நின்று இந்த சமூகத்தை இந்த தேசத்தை விட்டு விரட்டணும், இந்த மண்ணின் மைந்தர்களாகிய இஸ்லாமிய சமூகத்தை இந்த மண்ணுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத பார்ப்பனியை வந்து இந்த மண்ணை விட்டு விரட்டணும்னு நினைக்கிது. ஏன்னா அவர்கள் வந்து இந்த இஸ்லாம் வந்து சமத்துவத்தை போதிக்குது, அவர்கள் கூறக்கூடிய வர்ணாசிரம கொள்கையை எதிர்க்குது, அவர்கள் போகக்கூடிய வர்ண பேதத்தை எதிர்க்குது. இதெல்லாம் எதிர்த்து இஸ்லாம் சமூக சமத்துவத்தை போதிக்கிறதுனால அவர்கள் இந்த இஸ்லாமியர்கள் எதிரியாக வந்து அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால அது பாரதிய ஜனதா கணக்கில் வச்சுக்கிற வேண்டிய தேவையில்லை. காங்கிரஸும் வஞ்சித்திருக்கிற இந்த சமூகத்தை நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, பாபர் மசூதியில் தான் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் தான் பாபர் மசூதிக்குள்ளே சிலைகள் வைக்கப்பட்டன, பாபர் மசூதியே வந்து இழந்ததுக்கு காரணம் காங்கிரஸ் தான். இப்போ சமீபத்தில் கூட ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் காங்கிரஸினுடைய செய்தி தொடர்பாளராகவும் தமிழ்நாடுடைய சிறுபான்மை ஆணைய தலைவராக இருக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸ் ஒரு தொலைக்காட்சி, அதாவது சன் தொலைக்காட்சியில் விவாதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ராம் மந்திர் அமைந்தது வந்து பாரதிய ஜனதாவுடைய வெற்றி அல்ல, அந்த கிரெடிட் எல்லாருக்கும் எங்களுக்கும் இருக்குங்கிறார். அப்போ அவருடைய மனநிலையை காட்டுது. அப்போ இதே பீட்டர் அல்போன்ஸ் வீட்டை இடித்து, பீட்டர் அல்போன்ஸ் வீட்டில் தான் எங்கள் அப்பா பிறந்தாருன்னு நான் சொல்லி பீட்டர் அல்போன்ஸ் வீட்டை போய் நான் இடித்து நான் கட்டி நீதிமன்றம் அந்த வீட்டை எனக்கு கொடுத்தா அந்த கிரெடிட்டையும் பீட்டர் அல்போன்ஸ் எடுத்துக்கிடுவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதனால் காங்கிரஸ் நம்மளை வஞ்சிக்குது. இருவரும் திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் நமக்கு வந்து இந்த சமூக அரசியல் அதிகாரம் பெற்றுவிடக்கூடாது, எப்போவுமே இவர்கள் நமக்கு கீழானவர்களாக நம்மிடம் அடிமைகளாக நாம் சொல்வதை கேட்டுக்கொண்டு நமக்கு வாக்களிக்கக்கூடிய எந்திரங்களாக நம்ம சொல்வதை கேட்டுக்கொண்டு நமக்காக பணியாற்றக்கூடிய பணியாளர்களாக இந்த இஸ்லாமிய சமூகம் இருக்க வேண்டும் என்பதை திமுகவும் அதிமுகவும் விரும்புகிறது. நாம் அதை உடைத்து இந்த அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு சமூகங்கள் கூட்டமைப்பை உருவாக்க வேண்டிய காலத்தின் தேவை வந்துவிட்டது. எனவே இந்த இஸ்லாமிய சமூகம் இந்தியாவிலே மீண்டும் ஆட்சி அதிகாரத்திலே செல்வாக்கு செலுத்த வேண்டுமானால் சமூகங்களின் கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும். இன்றைய தேவை சமூகங்களின் கூட்டமைப்பே தேவை என்பதாக கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.